வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வேதாஸ் vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பிர்லா பிளானட்டோரியம் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு எடுத்த ஃபோட்டோஸு, வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போனோடனே ரைட் சைடில் குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடுறது, அதாவது சயின்ஸ் சம்மந்தமாகவே எல்லாமே இருந்தது. இது வந்து ஒரிஜினல் ஜெட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரிஜினலாக போரில் யூஸ் பண்ணது. இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு சின்ன இடமா இருந்துச்சு. ஒரு பரிமாண வளர்ச்சி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதாவது எல்லாம் டைனோசர் பார்க் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் போனோம். பட் அங்கே ரொம்ப பூச்சாக இருந்துச்சு. அதனால் அங்கே உடனே அங்கேருந்து வந்துட்டோம். குழந்தைங்களுக்கு அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து அத்திப்பழம் மரம் போல். நான் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன மரம் தான், செடி தான் பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய மரம் நான் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய நிறைய அத்தி காயெல்லாம் இருந்துச்சு. பழமாக எதுவும் இல்லை, ஆனால் நிறைய காய் இருந்தது. இதுதான் அத்தி மரம், பெருசாக இருந்தது. அப்புறம் அங்கே குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு. அதில் போய் ப்ளே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. சறுக்கு மரம்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதான் வந்து போர் விமானம் SF-24ன்னு சொல்லிட்டு போர் விமானம். இது வந்து ஒரிஜினலாக யூஸ் பண்ண விமானம் தான். ஆல்ரெடி இது போருக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அந்த விமானத்தை தான் இதில் வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் தொட்டுலாம் பார்த்தோம், இது எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு. அப்புறம் இதுதான் வந்துட்டு GSLV ராக்கெட்டு இதெல்லாம் இருந்தது. இதுதான் பிளானட்டோரியத்துக்குள்ளே போகிறதுக்கு. உள்ளே தான் நிறையா இதெல்லாம் இருந்தது. இந்த கலிலியோ, இந்த பெரிய பெரிய சயின்டிஸ்டோடைய ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. நிக்கோலஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சயின்ஸ், எல்லாமே சயின்ஸ் சம்மந்தமாக தான் இருந்தது. ஒவ்வொரு இது வந்து சப்மரீனு. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ட்ரெயினுடைய என்ஜின்ஸு ஒவ்வொன்றா எப்படி கொண்டு தான், அப்புறம் அந்த ஸ்டீம் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸ்பெசிமென்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சின்ன சின்ன. இதுவும் வந்து ஒரு போர் விமானம் மாதிரி தான் இதுவும் இருந்தது. அப்புறம் இது வந்து சென்னை போர்ட், அதாவது துறைமுகம், ஹார்பர் மாதிரி, ஹார்பருடைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு இதுதான் பர்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக
இந்தியா பாகிஸ்தான் வாரில் கூட இந்த பாம் தான் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறையா இது வந்து கேமரா, நம்ம இது அந்த காலத்து கேமரா மாதிரி நம்ம லைவாகவே எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் 3D ஷோவுக்கு போயிருந்தோம். 3D ஷோ முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இதான் அந்த பெர்மோஸுங்கிற அந்த அணுகுண்டு. அப்புறம் இது இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு இது நம்ம ஸ்பேஸில் அனுப்புகிற இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து முடிவில்லா இன்ஃபினிட்டி வால்னு சொல்லிட்டு முடிவில்லா கிணறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. நல்லா இருந்தது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இது மிரர் வே மாதிரி ஒரு வழி இருந்தது. அதில் போகிற மாதிரி சுற்றி சுற்றி எல்லாமே மிரராக இருந்தது.